जननी जन्म सौख्यानां वर्धने कुलसंपदं पदवी पूर्व पुण्यानां लिख्यते जन्म पत्रिका गजाननं भूतगणादिसेवितं कवित्तजम्बो फलसारपक्षितम् उमासुतं सोह विनाश कारणं नमामि विघ्नेश्वर पादपங்கஜம். மகாகணபதி துணை கொண்டு மாதா பிதா குரு துணை கொண்டு உலகெங்கும் வாழக்கூடிய நெக்ஸ்ட் ஜென் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் ராஜ்குமார் சிவாச்சாரியார் பேசுகிறேன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைய தினம் நாம் தற்பொழுது பார்க்கக்கூடிய பதிவு பாத்தீங்கன்னா ஜூலை மாத ராசி பலன்கள். இந்த ஜூலை மாசத்துல எப்படி இருக்கும் சுவாமி? இப்ப நம்ம ஒரு விஷயமா நம்ம பார்க்கிறோம் அப்படின்றது இருக்கு. ராசி பலன்கள்லயே பாத்தீங்கன்னா வார ராசி பலன்கள் பார்க்கிறோம், மாத ராசி பலன்கள் பார்க்கிறோம். எதனால மாத ராசி பலன்கள்? இப்ப ஜூலை மாத ராசி பலன்கள்ல 12 ராசிக்கு, மேஷ ராசியில இருந்து மீன ராசிக்கு என்னென்ன விஷயம் கன்ஃபார்மா நடக்கும், ஆணித்தரமா சொல்லலாம். இதெல்லாம் உனக்கு இருக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் உனக்கு நடக்கும், நடக்காது, இப்படி இருக்கு அப்படிங்கிறது. இது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா பொதுவான ஜாதகம் தான் இருந்தாலும் சில பேருக்கு இது அப்படியே சில பேருக்கு பழிக்கும். சுவாமி எனக்கு சொன்ன மாதிரி இருக்கு இந்த சில ஜாதகங்கள் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கும். ஏன்னா அனுபவ ஜோதிடம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சில விஷயங்கள்லாம் இருக்கு. இந்த ஜூலை மாசத்துல அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடியது பெண்களுக்கு. அதிகமாக நிறைய முக்கியத்துவம் கொடுத்து பல துறைகளில் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு நிறைய ஒரு அமைப்பை தரக்கூடிய சூழ்நிலைகள் ஜாதகத்துல உண்டு. இந்த ஜூலை மாசத்துல ஒண்ணு. ரெண்டாவது, மிகப்பெரிய ஏதாவது ஒரு நிறுவனங்கள் அந்த மாதிரி ஏதாவது இருக்கக்கூடிய இடத்துல ஒரு தீ விபத்து, ஏதாவது ஒரு சிறு சிறு பிரச்சனைகள், அது பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அது வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். தீ விபத்து ஏற்பட்டு அதனால சில விஷயங்கள் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா பள்ளி குழந்தைகள். அது இந்த பள்ளி குழந்தைகள் படிக்கிறாங்க, பள்ளி குழந்தைகள் படிக்கிறதுக்கு ஸ்கூலுக்கு இப்போ ஸ்கூல் வேனில் போகிறாங்க, ஸ்கூல் பஸ்ஸில் போகிறாங்க, மினி ஆட்டோ அந்த மாதிரிலாம் போகிறாங்க. அந்த மாதிரி போகக்கூடிய காலகட்டத்தில் இந்த குழந்தைகளுடைய சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த வண்டி வாகனங்கள் வெளியில் இயக்கக்கூடியது, டூர் போடுறது, இதில் ஏதாவது ஒரு சிறு விபத்துக்கள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது மேஜராக இல்லாட்டாலும் சில விஷயங்கள் இருக்குது. கொஞ்சம் கவனத்துடன் பள்ளியில் இருக்கக்கூடியவர்கள், அங்கே வேலை செய்யக்கூடியவர்கள் அது கொஞ்சம் கவனமாக இந்த மாதத்தில் பார்த்துக்கணும். இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது இருக்குது. வெளிவட்டார பழக்க வழக்கங்கள், மற்ற விஷயங்கள் இதெல்லாமே ஓரளவுக்கு சில விஷயங்கள்லாம் இருக்கும். இந்த இதில் பார்த்தீங்கன்னா கணவன் மனைவி ஒற்றுமை, ரெண்டாவது வேலை விஷயம், வேலை எதிர்பார்த்த வேலை விஷயங்கள், ரெண்டாவது ஏதாவது குடும்பத்தில் சிறு சிறு சண்டை சச்சரவுகள், பிரச்சனைகள் எதுவும் இருக்கா, என்னென்ன மாதிரியான சில சூழ்நிலைகள்லாம் வரும் அப்படிங்கிறது எல்லாமே ஜூலை மாத ராசி பலன்களில் விவரமாக நாம் தெரிந்து கொள்ளலாம். வாங்க மேஷ ராசியிலிருந்து மீன ராசி பரியந்தம் பார்க்கலாம். கடைசி வரைக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நடுவில் கூட என்ன முக்கியமான விஷயங்கள் சொல்லியிருக்கேன், என்ன ஸ்லோகம் சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறதும் தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். மேஷ ராசி நேயர்களே, எப்படி இருக்கு மேஷ ராசிக்கு ஜூலை மாத ராசி பலன்கள்? நம்ம ஒன்னொன்னா பார்த்துட்டு இருக்கோம். அதுல ஃபர்ஸ்ட் ராசி மேஷ ராசி. இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு அவசரத்தை விட நிதானம் வெற்றி தரக்கூடிய மாதமாக அமையும். ரொம்ப கரெக்டா போங்க. செஞ்ச தப்ப திரும்ப செய்யாதீங்க. செஞ்ச தப்பு, நான் இந்த தவறை எனக்கு நான் இந்த தப்பை செஞ்சுட்டேன்னு சொன்னா திரும்ப அந்த தப்பை செய்யாத அளவுக்கு பார்த்துக்கோங்க. ஒவ்வொரு முடிவும் எதிர்காலத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும், அந்த மாதிரி இருக்கும். அது போல ஒரு சில விஷயங்களை நீங்க கரெக்டா போனீங்கன்னா கரெக்டா சில விஷயங்கள் சொல்லி வச்ச மாதிரி சக்சஸ் பண்ண முடியும். இன்னொன்னு என்ன அப்படின்னா, இப்ப இந்த மேஷ ராசி அப்படின்னு சொல்லும்போது இப்போ என்ன நடக்கிறது, ஏழரை சனி வேற நடக்கிறது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா அலுவலகத்தில் உங்கள் திறமையை சிலர் பொறாமையுடன் கவனிப்பார்கள் அப்படின்னு சொல்றது. உங்கள் மீது தேவையில்லாத குற்றச்சாட்டு அல்லது கெட்ட பெயர் வரக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. கோபத்தில் பேசினால் நீங்க சொன்ன வார்த்தை பின்னர் பிரச்சனையாகவே மாறும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மேலதிகாரிகள் உங்களை சோதிக்கலாம், உங்க புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம், வேலை மற்றும் புதிய நல்ல வாய்ப்பை பெறலாம். ஆனால் அவசரமாக ராஜினாமா செய்ய வேண்டாம். வேலையை எக்காரணத்தை முன்னிட்டு உடனே ராஜினாமா பண்ணிடாது. கொஞ்சம் தற்காத்து, கொஞ்சம் பொறுமையா நிதானிச்சு எதுவாக இருந்தாலும் நல்லது. அதே போல வியாபாரத்தில் பழைய வாடிக்கையாளர்கள் மீண்டும் வரலாம். புதிய கூட்டாளிகள் தேர்வு செய்யும் போது கவனம் தேவை. லாபம் மெதுவாக உயரும். பெரிய முதலீடுகள் மற்றும் நிறைய நல்ல ஒரு பெரியோர்களுடைய ஆலோசனையோடு சில விஷயங்கள் நல்லபடியா நடக்கும் அப்படின்னு தான் ஜாதகத்துல சொல்லியிருக்கு. ஸோ ஒன்றும் கவலை இல்லை. அதே போல கூட்டாளிகளிடம் எழுத்துப்பூர்வமான ஒப்பந்தம் இல்லாமல் பணம் கொடுக்க வேண்டும்.
அதாவது ஒரு அக்ரிமெண்ட் சொல்றோம் இல்லையா, வாட் எவர் இட் இஸ் எக்ஸெட்ரா, அந்த அக்ரிமெண்ட் இல்லாம எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாது. சரி அப்புறம் பார்த்துக்கலாங்கிற விஷயமே வரக்கூடாது. பணம் வரும், ஆனால் செலவு அதிகமாக இருக்கும். வீட்டு செலவு, மருத்துவ செலவு அல்லது வாகன செலவு அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலைகள் வரும். கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வந்தாலும் சிந்தித்து முடிவு செய்யுங்கள். தேவையில்லாத ஆடம்பர செலவு குறைதல், மாத இறுதியில் கொஞ்சமாவது நிம்மதி கிடைக்கும் அப்படின்னு சொல்றது. குடும்பத்தில் சிறிய கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம், விட்டு கொடுத்து போனால் பெரிய பிரச்சனைகள் தவிர்க்கப்படும் அப்படின்னு சொல்றது. உறவினர்களால் மன வருத்தம் வரலாம், எல்லோரிடமும் உங்கள் குடும்ப விஷயங்களை பகிர வேண்டாம் அப்படின்னு சொல்றது. அதே போல கணவன் மனைவி அப்படின்னு எடுத்துக்கும் போது தங்களுக்குள் தம்பதிகளுக்குள் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா ஈகோவை விட்டுவிட்டால் நல்ல முன்னேற்றம் இருக்கு. நான் தான் சரி என்ற எண்ணம் உறவை பாதிக்கலாம் அப்படின்னு சொல்றது. சிலருக்கு பழைய பிரச்சனை மீண்டும் பேசப்படலாம். மன்னிப்பு கேட்க வேண்டிய இடத்தில் தயங்காதீர்கள். தயங்காம மன்னிப்பு கேட்டு தப்பு கிடையாது. எந்த இடத்துல இஃப் யூ லைக் டு ஆஸ்க், யூ ஜஸ்ட் ப்ளீஸ் ஆஸ்க் தட் சாரி. ஸோ அதுல வந்து தப்பு கிடையாது. காதலில் இருப்பவர்கள் மூன்றாம் நபரின் பேச்சை நம்ப வேண்டாம். தேவையில்லாத சந்தேகம் உறவை பாதிக்கக்கூடியதாக இருக்கும். திருமண பேச்சு நடத்துபவர்களுக்கு நல்ல தகவல் வர வாய்ப்பு உள்ளது. திருமணம் தாமதமானவர்களுக்கு நல்ல வரன் அமையக்கூடிய மாதமாக அமையும். குடும்ப பெரியோர்களின் ஆலோசனை மற்றும் மதித்தல் நல்ல ஒரு முடிவு கிடைக்கும். விவாகரத்து நீதிமன்றம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கும் பொழுது வழக்குகள் உள்ளவர்கள் உணர்ச்சி வசப்பட்டு படாமல் சட்டப்படி செயல்பட வேண்டும். சமரச வாய்ப்பு கிடைத்தால் அலட்சியம் செய்யாதீர்கள். விவாகரத்து கேஸ் நடந்துட்டு இருக்கு, திடீர்னு சமரசமா போகணும், ஏதோ ஒரு விஷயம் வருது அப்படின்னு சொன்னா அது நீங்க அக்செப்ட் பண்ணி போறது நல்லது. சமரசம் வருதா அப்படின்னு சொல்லி அக்செப்ட் பண்ணி போறது நல்லது. படிப்பில் கவனம் அதிகரிக்கும், ஆனால் மொபைல் மற்றும் சமூக வலைதள நேரத்தை வீணாக்காமல் மதிப்பெண்களை அது பாதிக்கக்கூடுவதாக இருக்கு. ஸோ படிப்பு விஷயத்துல அதாவது சமூக வலைதளங்களில் ரொம்ப ஆர்வம் காட்டாமல் ஓரளவுக்கு கண்ட்ரோல்டா மாணவ மாணவிகள் இருக்கணும் அப்படின்னு சொல்றது. போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கு நல்ல முயற்சி தரும். உடல் நலம் அப்படின்னு எடுத்தோம்னா தலைவலி, கண் சோர்வு, ரத்த அழுத்தம், தூக்கமின்மை போன்றவற்றில் கவனம் இருக்கும். உணவை கரெக்டான நேரத்துல சாப்பிடணும் அப்படின்னு சொல்றதுக்கு. வாகனம் ஓட்டும் போது அவசரம் வேண்டாம் அப்படின்னு சொல்றது. நிலம் வீடு தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்ல முன்னேற்றம். ஆவணங்கள் முழு சரிபார்க்கறதுக்கு பிறகு கையெழுத்து விடும். நீங்க ஒரு ரெஜிஸ்டர் ஆஃபீஸ் போறீங்க, ஏதாவது ஒன்று செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அது கரெக்டா செஞ்சீங்க அப்படின்னு சொன்னா லைஃப் நல்லா இருக்கும். பார்த்துக்கோங்க. கோபத்தை குறையுங்கள். அதே போல அதே தவறை மீண்டும் செய்யாதீர்கள். நண்பர்களை முழுமையாக நம்பாதீர்கள். ரகசியங்களை யாரிடம் சொல்லாதீர்கள். தேவையில்லாத வாக்குறுதி தராது. கெட்ட பேர் வரக்கூடிய செயல்களில் ஈடுபடாதீர்கள். இரவு நேர பயணத்தில் கவனம் தேவை. இந்த மாதம் உங்கள் பொறுமையே மிகப்பெரிய பலம் அப்படின்னு சொல்றோம். அதிர்ஷ்ட எண்கள் 9, அதிர்ஷ்ட நேரம் சிவப்பு, அதிர்ஷ்ட நாள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா திங்கட்கிழமை செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்ட நாளா இருக்கும். மாதத்தின் முக்கிய சில வரிகள் அப்படின்னு சொன்னா, மேஷ ராசிக்காரர்களை இந்த ஜூலை மாதம் உங்கள் கோபத்தை வென்றால் உங்கள் வாழ்க்கையின் வெற்றியின் புதிய கதவு திறக்கும். நிதானமாக நல்ல வாய்ப்பு, முன்னேற்றம் தரக்கூடிய மாதமாக கண்டிப்பாக இந்த மாதம் அமையும். ஜூலை மாதம்